வணக்கம். gedit டெக்ஸ்ட் எடிட்டரில் third party plugins குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க போவது third party plugins ஐ எப்படி இன்ஸ்டால் செய்வது மற்றும் பயன்படுத்துவது. இந்த டியூட்டோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது Ubuntu Linux 14.04 ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மற்றும் gedit 3.10. இந்த டியூட்டோரியலை பயிற்சி செய்வதற்கு முன் உங்களுக்கு ஏதேனும் ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் அடிப்படை தெரிந்திருக்க வேண்டும். இப்போது நாம் third party plugins பற்றி கற்போம். plugins மற்ற புரோகிராமர்களாலும் உருவாக்கப்படலாம். அவை third party plugins என்று அழைக்கப்படும். இது டிஃபால்ட் gedit plugins இல் இல்லாத பல செயல்பாடுகளை கொண்டிருக்கும். third party plugin ஐ இன்ஸ்டால் செய்வதன் படிகளாவன: கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பில் plugin ஐ தரவிறக்குவது, plugin ஃபைல்களை சரியான டைரக்டரியில் வைப்பது, plugin ஐ செயல்படுத்துவது. நாம் plugins ஐ தரவிறக்க gedit வெப்சைட்டுக்கு செல்வோம். plugins இணைப்பில் மேல் வலது மூலையில் கிளிக் செய்யவும். லிஸ்ட் ஆஃப் gedit plugins ஐ கிளிக் செய்யவும். நாம் gedit டெக்ஸ்ட் எடிட்டரின் பல பதிப்புகளுக்காக third party plugins இன் பல இணைப்புகள் இருப்பதை காணலாம். எனது gedit பதிப்பு 3.10 ஆகவே நான் 3.8 மற்றும் 3.10 பதிப்பிற்கான இணைப்பை கிளிக் செய்கிறேன். உங்கள் gedit பதிப்பிற்கு தகுந்தவாறு இணைப்பை தேர்வு செய்யவும். third party plugins ஐ பார்க்க ஸ்க்ரால் டவுன் செய்ய வேண்டும். நாம் இன்டெலிஜென்ட் டெக்ஸ்ட் கம்ப்ளீஷன் இன் அம்சங்களை ஆராயலாம். ஆட்டோ க்ளோஸ் பிராக்கெட்ஸ் மற்றும் கோட்ஸ், ஆட்டோ கம்ப்ளீட் HTML tags, ஃபங்க்ஷன் அல்லது லிஸ்டுக்கு பிறகு ஆட்டோ இண்டென்ட். இன்டெலிஜென்ட் டெக்ஸ்ட் கம்ப்ளீஷன் ஐ எப்படி இன்ஸ்டால் செய்வது மற்றும் பயன்படுத்துவது என்பதை விளக்குகிறேன். நாம் gedit வெப்சைட்டுக்கு செல்வோம். டவுன்லோட் இணைப்பை கிளிக் செய்யவும். நாம் இன்டெலிஜென்ட் டெக்ஸ்ட் கம்ப்ளீஷன் இன் ஃபீச்சர்ஸ் மற்றும் இன்ஸ்டாலேஷன் விவரங்களை காண்போம். உங்களுக்கு நன்றாக புரியும் வண்ணம் தகவல்களை முழுமையாக அறியவும். மேலே வலது மூலையில் உள்ள clone or download drop down box ஐ கிளிக் செய்யவும். பிறகு டவுன்லோட் zip ஐ கிளிக் செய்யவும். சேவ் ஃபைல் ஆப்ஷனை தேர்வு செய்து OK வை கிளிக் செய்க. டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் ஃபைல் சேமிக்கப்படும். ஃபைல்களை எக்ஸ்ட்ராக்ட் செய்யவும். ஃபைல்களை காண ஃபோல்டரை திறக்கவும். நான் gedit 3-8 ஃபோல்டரை காப்பி செய்கிறேன். ஏனெனில் எனது gedit பதிப்பு எண் அதைவிட அதிகம். நாம் இதை ஹோம் டைரக்டரியில் உள்ள .local/share/gedit/plugins என்ற ஃபோல்டரில் காப்பி செய்ய வேண்டும். ஹோம் டைரக்டரியை தேர்வு செய்க. மெனு பாரில் வியூ ஐ கிளிக் செய்து ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் ஐ தேர்வு செய்ய வேண்டும். .local எனும் ஃபோல்டரினுள் share எனும் ஃபோல்டருக்கு செல்லவும். அங்கு gedit சப் டைரக்டரி இல்லையெனில் அதை உருவாக்க வேண்டும். gedit டைரக்டரியின் உள்ளே plugins எனும் ஒரு சப் டைரக்டரியை உருவாக்கவும். plugins-னுள் ஃபோல்டரை பேஸ்ட் செய்யவும் அல்லது ஃபோல்டரில் உள்ள ஃபைல்களை காப்பி செய்யவும். காட்டப்பட்டது போல் third party plugin ஃபைல்களை சரியான டைரக்டரியில் காப்பி செய்யப்பட வேண்டும். இப்போது நமது plugin பயன்படுத்த தயாராக உள்ளது. gedit டெக்ஸ்ட் எடிட்டரை திறக்கலாம். மெயின் மெனுவில் எடிட் மற்றும் பிரெஃபரன்சஸ் ஐ கிளிக் செய்ய வேண்டும். third party plugin சேர்க்கப்பட்டுவிட்டதா என்பதை பார்க்க plugins tab-இன் கீழ் ஸ்க்ரால் டவுன் செய்ய வேண்டும். இன்டெலிஜென்ட் டெக்ஸ்ட் கம்ப்ளீஷன் plugin நமது பட்டியலில் சேர்க்கப்பட்டுவிட்டதை நாம் காணலாம். செக்பாக்ஸில் குறியிட்டு க்ளோஸ் ஐ கிளிக் செய்யவும். HTML புரோகிராமை எழுத இன்டெலிஜென்ட் டெக்ஸ்ட் கம்ப்ளீஷன் எப்படி உதவி புரிகிறது என்பதை நாம் காணலாம். இங்கு காட்டப்பட்டது போல் நான் டாகுகளை டைப் செய்கிறேன். லெஸ் than குறியீட்டிற்கு பிறகு பேக்ஸ்லாஷ் ஐ அழுத்துக. அது டைட்டில் க்ளோசிங் டாக் ஐ தானாகவே நுழைக்கும். அடுத்த வரியில் டைப் செய்க less than \head closing tag நுழைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். திரும்பவும் டைப் செய்க less than \html closing tag-உம் நுழைக்கப்பட்டிருக்கும். ஆகவே அது HTML டாகுகளை தானாகவே கண்டறிந்து அவற்றை உருவாக்கும். சோர்ஸ் கோடை எழுதும்போது அது நமது வேலையை எளிதாக்குகிறது.
syntax highlight off மோடில் இருப்பதை நாம் காணலாம். நீங்கள் டாக்குமெண்டை gedit டெக்ஸ்ட் எடிட்டரில் சேமிக்கும் வரை syntax highlighting turn off இல் இருக்கும். gedit டெக்ஸ்ட் எடிட்டரில் வியூ மற்றும் ஹைலைட் மோடை கிளிக் செய்வதன் மூலம் அதை ஆன் செய்ய முடியும். உங்கள் சோர்ஸ் கோடை பொறுத்து மோடை தேர்வு செய்யலாம். நமது புரோகிராம் HTML என்பதால் நான் பட்டியலில் இருந்து HTML ஆப்ஷனை தேர்வு செய்கிறேன். நமது HTML கோடு syntax உடன் ஹைலைட் செய்யப்பட்டிருப்பதை காணலாம். இந்த டியூட்டோரியலின் முடிவிற்கு நாம் வந்துவிட்டோம். நாம் கற்றதை நினைவு கூறுவோம். இந்த டியூட்டோரியலில் நாம் கற்றது third party plugins-ஐ எப்படி இன்ஸ்டால் செய்வது மற்றும் பயன்படுத்துவது. உங்களுக்கான வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. gedit டெக்ஸ்ட் எடிட்டருக்கான அட்வான்ஸ்ட் ஃபைண்ட் மற்றும் ரீப்ளேஸ் plugin எனும் plugin-ஐ தரவிறக்கி இன்ஸ்டால் செய்யவும். அதை செயல்படுத்தி அதன் ஃபங்க்ஷன்களை காணவும். கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் ப்ராஜெக்டை சுருங்கச் சொல்கிறது. அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்தி சான்றிதழ்கள் தருகிறது. மேலும் விவரங்களுக்கு எங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும். கேள்விகள் எழும் நிமிடம் மற்றும் நொடியை இந்த ஃபோரமில் போஸ்ட் செய்யுங்கள். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்திற்கு ஆதரவு NMEICT MHRD இந்திய அரசாங்கத்தின் மூலம் கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழ்க்கண்ட இணைப்பை பார்க்கவும். இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது IIT பாம்பேயிலிருந்து சண்முகப்பிரியா. நன்றி.